அடிக்கடி சொல்லுவார், நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, நான் கருணாநிதியின் மகன் அல்லவா. ஏப்பா எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குப்பா. சிதம்பரத்துக்கு வரேன், பார்த்துருவோண்டா. ஏய் திருமாவளவனே, நீயா நான் பார்த்து. இந்த எச்செலும்பு வெறுமனே அண்ணன் திருமாவை பேசுறது மட்டும் நிப்பாட்டல, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் அவரோட பிறப்பையும் கூட இழிவா பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் அண்ணன் திருமாவை பெரும்பான்மையா விமர்சிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறதன் காரணமாவே திமுக ஒதுங்கி போதா என்னங்கிற கேள்வி நமக்கு எழுது. ஏன்னா அண்ணன் திருமா சொல்வாரு, நம்ம கொடி அங்க பறக்க கூடாதுங்கிறதுக்காகவே அவன் கொடி கம்பத்தை எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுறான், அவன் பேனர் எல்லாம் கழட்டிக்கிட்டு போயிடுறான், அவனுக்கு அவன் இழிவுபடுத்தப்படுறத காட்டிலும் அவனோட கொடி அங்க பறக்கிறத காட்டிலும் நம்ம கொடி அங்க பறக்க கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு அவர் தொடர்ச்சியா சொல்வார். அந்த மாதிரி திமுக முதலமைச்சரோட பிறப்பையே இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கான் இந்த RSS எலும்பு துண்டு. அவன் மீது வழக்கு தொடுக்காம திமுக ஐடி விங்களோ திமுக ஆதரவா பேசுறவர்களோ அவனுக்கு எதிரான வீடியோ கருத்து பதிவு பண்ணாம அண்ணன் திருமாவை பேசிக்கிட்டு இருக்கான்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல.